திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக் கண்ணே கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நால்வர் பொற்றால் இம்முயிர் துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே தற்போது அப்பர் சுவாமியினுடைய திருத்தாண்டகத்தை பாராயணம் செய்து வருகிறோம். இன்று நாம் திருமுறை கண்ட புராணத்தை உமாபதி சிவாச்சாரிய அருளி செய்து திருமுறை கண்ட புராணத்தை பாராயணம் செய்ய உள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கதவம் திறப்பித்தற்கான பாடலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜாயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாதூர மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமான் பொலிக்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேர்க்கிறாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற நீங்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, திருள்கலையான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். ஆங்கய்யா. சிவாய நம. சிற்றம்பலம். திருப்பள்ளி பாட்டுங்களா? திருப்பள்ளி எழுச்சி படிக்கணையா? சொக்கம்மாள் படிங்க. அதுக்கு முன்னாடி திருக்கோயில் திறப்பித்தல். சரி. சொக்கம்மாள் திருக்கதவம் திறக்கிறதுக்கு சரஸ்வதி அம்மா திருப்பள்ளி எழுச்சி. முதல்ல திருப்பதி கோயிலை சென்று அடைதல், அப்புறம் திருக்கோயிலை திறப்பித்தல், திருப்பள்ளி எழுச்சி. சரி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளே வேட்கை நோய் மிக ஓர் காலம் இல்லை,
உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு. முதல்ல திருக்கோயில் திறப்பித்தல் வந்து பெருமான் பேரானந்தத்து. சிவாய நமயா, சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். அது பெருமான் எந்த திருக்கோயில் நினைக்கிறதுக்கு நீங்க பாடுறது 5வது பாட்டு, இப்ப 8வது பாட்டு சரிங்க. பாடுவாங்க. மன்னிச்சுங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேரோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சரஸ்வதி அம்மா திருப்பள்ளி எழுச்சி 8வது பாட்டு. முந்திய மூந்தல் நடு இருதையும் மானாய் மூவரும் அருகில பந்தலில் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பதனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி இருபெரும் தூரை முறை கோவிலும் காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்தாண்டாய் அந்த ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாய. அந்தணன் என்பது மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் என்று அந்த அந்தணர் என்போர் அறவோர்னு சொல்லுவாங்க. அந்த அறவோர் என்போர் மனத்துக்கண் மாசிலனாயிருத்தல். அந்த காலையில மன தூய்மையோடு திருமுறை தமிழோசை. இன்றைக்கு நாம் 251வது நாள்ல நிற்கிறோம். திரு என்ற சொல்லுக்கு சிவம்னு பொருள். நம்முடைய எல்லாரும் லட்சுமி பொருள் செல்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள் தந்தவர் மணிவாசகர். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முக்காது அடியே இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கும் பரம்பரனேன. திருவாகிய சிவத்தை நான் அடையவில்லை என்று மணிவாசகர் சொல்றார். அதை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக சொன்ன பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அந்த திரு என்ற சொல்லுக்கு அந்த முறை என்ற சொல்லுக்கு இறைஞ்சுதல். ஒரு பெருமானிடத்திலே போய் இறைஞ்சு நிற்றல். அவரவர் முறை இறைஞ்ச நின்றார் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வேலி பதிகத்துல சொல்லுவார். துவரூரு விரிதுகள் ஆடையர் அவரவர் முறை இறைஞ்ச நின்றார் என்று திருநெல்வேலி பதிகம். அதனால சிவத்திடையே போய் இறைஞ்சுதல். என்ன இறைஞ்சுதல்? சொத்து கொடு சுகம் கொடு இல்ல, இரவாத இன்ப அன்பை இறைஞ்சுதல்னு சொல்லி காட்டுவார் சேக்கிழார் காரைக்காலை வருவனத்துல. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் வேண்டும் பிறப்புண்டேல் உமையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் மறவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்ப அந்த மறவாமையினால் தான் தினம் காலையில இருந்து உட்காந்து 251 நாளாக அந்த திருமுறையை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திருமுறையை எப்படி கண்டெடுத்தார்கள் என்பதை ஒரு விழாவா செய்யறாங்க. உலகத்திலேயே இந்த புத்தகங்களை வைத்து வழிபடுகிற ஒரு மரபு நமக்குதான்.
சரஸ்வதி கோயில ஸ்கூல் படிக்கிற புத்தகத்தை எடுத்து சாமி வச்சு சாமி கும்பிடுறது ஒரு இது, அது அப்படி ஒரு மரபு இருக்குது. ஆனால் நாள்தோறும் அந்த அந்த புத்தகங்களை எடுத்து திருமுறை கோயிலாக வைத்து வழிபடுவா நம்முடைய மரபு தான். வேற எந்த சமய நூலையும் கோயிலா வைத்துடைய மரபு இல்லை இன்னைக்கு வரைக்கும். திருமுறையில மட்டுமே அப்படி திருக்கோயிலாக வைத்து வழிபட மரபு. அதனாலதான் அந்த எழுந்த உடனே அந்த திருமுறை கோயிலை திறந்து அந்த அந்த அதிலே அங்கே திருப்பள்ளி வச்சு பாடி பெருமானோட உணர்ச்சியை நம் உள்ளத்திலே எழச் செய்து இந்த திருமுறை தமிழோசையை தொடர்ந்து 251 பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காக விழா எடுக்கிறார்கள். நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு அன்பர்களாம் அழைச்சிட்டு அந்த விழாவுக்கு போயிருக்கார். நேற்று வந்து அதனுடைய அடையாளமாக திருவாரூர்ல போய் ராஜராஜ சோழனுக்கு சிறப்பு செய்து இன்றைக்கு திருமுறையை கண்டெடுக்க உதவிய நம்பியாண்டான் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை வணங்கி நாளைக்கு தில்லையில இந்த திருமுறை எல்லாம் யானை மேலே ஏற்றி ஊர்வலம் செய்கிற அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியிலையும் 250 நாள் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால அந்த பெருமானுக்கு நன்றி செல்லும் முகத்தானே அந்த திருமுறை எப்படி கண்டெடுக்கப்பட்டது என்று கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாருடைய நூலினை நாம் படித்தால் நாமும் அந்த விழாவிலே கலந்து கொண்ட புண்ணியம். அந்த 250 நாள் நம்மளை படிக்க வைத்த பெருமானுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகிற்கு ஒரு நன்மையாலே என்ற வகையில இந்த திருமுறை கண்ட புராணத்தை படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் பெருமான் நமக்கு உள்ளிருந்து உணர்த்த இதை நாம் பாராயணம் செய்கிறோம். இதை முடிச்சுட்டு நம்ம வழக்கமா படிக்கிறோம். அந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தை அவர் தொடர்ந்து படிப்போம். வாழ்க வாழ்க. 12 இந்த திருமுறை கண்ட படிப்பதன் மூலமாக இதுவரை 6 திருமுறை படிச்சுட்டோம். தொடர்ந்து எந்த விதமான தொய்வும் இல்லாம, இனியும் எந்த தொய்வும் இல்லாமல் 12 திருமுறையும் முழுசா படிக்கிற புண்ணியத்தை பெருமான் நமக்கு தர வேண்டும். நாம் படிக்கிறோம் என்பதை விட இந்த திருமுறை ஆசிரியர் அதான் அந்த 27 பேர் ஆசிரியர் சொல்றது, அவர்கள் நமக்காக படிக்கிறார்கள், பெருமான் கேட்கிறார், நாம் வாயசைக்கிறோம். அதனாலே நம்மை கருவியாக கொண்ட அந்த பெருமானுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா அர்கோலோ சுதரர் என்ற வகையிலே அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை அனந்தமாய்க்க சிந்து உருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யான் இதற்கிலனோர் கைமாறு என்ற வகையிலே அந்த திருமுறை தமிழோசை பாராயணம் இருக்க வேண்டும். ஓசை என்பது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. ஓசை என்பது பொருளற்றதாக இருக்கும், ஒலி என்பது பொருளாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக அந்த திருமுறை தமிழோசை நமக்கு பொருளுடையதாக இருக்க வேண்டும் என்ற வகையில இந்த பாராயணம். வாழ்க வாழ்க. இந்த இதை கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் எந்த சூழ்நிலை அருளர் என்பதை CKC முதல்ல ஒரு முன்னுரை மாறி கொடுத்திருக்கார். சோழ மன்னன் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டா நம்பி அவர்களை அணுகி அவர்கள் மூலம் தில்லை கோயிலில் ஓர் அறையில் மலை போல் குவிக்கப்பட்டு பூட்டி இலச்சனையிட்டிருந்த திருமுறைகளை கண்டெடுத்த 7, 11 என்று வகைப்படுத்திய வரலாற்றை கூறும் புராணம் என்று CKC அதுக்கு மேலே ஒரு குறிப்புரை எழுதியிருக்கிறார் இந்த திருமுறை கண்ட புராணத்துக்கு. அதனால ராஜராஜ சோழன் அவன் தஞ்சையிலே அரசாண்டான் என்று சொல்லுவார்கள். ஆனா தஞ்சை தரணி பாடல் பெற்ற தலைமையினால இவங்க விழாவை திருவாரூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. திருவாரூரும் சோழ நாட்டு தலைநகரை ஒன்று, அது பாடல் பெற்றதுனால அங்க திருவாரூர்ல ஆரம்பிச்சு திருநாரையூர்ல போய் நம்பியாண்டார் நம்பியும் பொல்லாப்பிள்ளாரை வணங்கி கொண்டு தில்லையிலே சென்று அங்கே திருமுறை காட்டிய விநாயகர் இருக்கும், அங்கே வழிபட்டு அந்த திருமுறைகளை யானை மேலே ஏற்றி ஊர்வலம் செய்கிற அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நாளிலே நாமும் 250 நாள் படித்த அந்த புண்ணியத்தின் பலனாக இதை தொடர்ந்து 12 திருமுறை படிப்பான புண்ணியத்தை பெருமான் நமக்கு தில்லைக்கூத்தனை வணங்கி அந்த தில்லைக்கூத்தனை நாளும் வழிபட்ட சிறப்புடைய உமாபதி சிவம் அவர்கள் அவரை புறக்கணிச்சானால அவருடைய பூசைப்பட்டியல் போய் பெருமான் அடங்கி விட்டார். அவர் வந்தாதான் கொடியேறுன்னு சொல்லி உமாபதி சிவம் கொற்றாங்குடி சிவாச்சாரியார் அவர் கொடிக்கவின் ஒரு நூல் கூட பாடிட்டார். அதற்காக ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அதனால அந்த உமாபதி சிவம் அவருடைய திருமுறையை கண்ட புராணம் அது ஐயா நேற்று எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல PDF போட்டுருக்காரு. இயன்றவர்கள் படிக்கலாம்.
இல்லைன்னா மற்றவங்க படிக்க கேட்கலாம். வாழ்க வாழ்க. பாடினாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். சொல்லல் வல்லார் கேட்டல் வல்லார். நன்றி நன்றி. ஆரம்பிங்க. எதனா செய்ய முதல்ல அந்த விநாயகர் பாட்டு ஒண்ணு பாருங்க. கருமுறையில் திருச்சிற்றம்பலம். கொற்றான்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருமுறை கண்ட புராணம். சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருமுறை விண்டு அடியவர் உயுமாறு அருள் கவுனியர் குலதீபம் தருமுறை நாவுக்கரசராரூரர் தாம் சேமித்திடும் அத்திருமுறை கண்ட புராணம் உரைக்க செந்துர முகனற்றால் ஒரு முறை இருமுறை மும்முறை வாழ்த்தி உந்தன் அன்பொடு வாழ்த்தியும் வந்தன் அன்போடு பணிவாம். வாழ்த்தி உவந்து அன்போடு பணிவாம். பெருமானை வாழ்த்துதல், அப்புறம் உவத்தல், அன்பு என்று 3 பிரிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா திருமுறைகளை முதல்ல தேவார அடங்கன் முறை என்று 7 திருமுறைகள். அதை அருளிய கவுனியர் குல தெய்வம் திருநாவுக்கரசர் ஆரூரர் அவர்கள் சேமித்து வைத்த அந்த திருமுறைகளை எடுத்து காட்டி அந்த செந்துர முகத்தான் ஆகிய விநாயகப் பெருமான் தில்லையில நடராஜாக பின்பக்கத்துல அந்த திருமுறை காட்டிய விநாயகர் இருக்கும். அதனால அந்த செந்துர வங்கத்தினானே ஒரு முறை இருமுறை மும்முறை என்று நம்முடைய ஆணவம் அத மாயைதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவும் ஒரு முறை இருமுறை மும்முறை அது என்ன பண்ணும், வாழ்த்தி உவந்து அன்போடு பணிவாம் என்று உமாபதி சிவம் சொல்லிய அந்த விநாயகர் துதி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து யார் யார் படிக்க போறது? ஒருத்தர கூப்பிடுங்க. விருப்பப்பட கேட்கலாம். சரி சரி. சொக்கம்மாள் வாங்க. சத்தியமா வராங்க பாருங்க. சரி. சரஸ்வதி அம்மா வாங்க. எத்தனாவது படிக்கையா? எந்த பாடல்? திருமுறை. இவ்வளவு நாள் சொன்னமா திருமுறை கண்ட புராணம் ஐயா பிடிஎஃப்ல பண்ணிருக்காரு. அதை வந்து எடுத்து எனக்கு இந்த நிகழ்ச்சி கன்ஃபியூஷன் இல்லாம நடக்கணும்னா பேசாம நம்ம சிவனேச ஐயா பாட்டை படிக்க சொல்லி நான் விளக்க சொல்ல எல்லாரும் கேட்டுக்கலாம். அப்புறம் படிக்கலாம். படிக்கவும் கஷ்டமா இருக்கு. வரிசையா படிங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும். அதான் கரெக்டா இருக்குங்க, சரியா இருக்கும். ஐயா அடியன் வெளில கிளம்பிட்டேங்க. வகுப்புங்க அன்னைக்கு. ஐயா அடியன் கிளம்பிட்டேங்க ஐயா. பாலக்கோடு வெளியில போறீங்களா? அது கேட்டுட்டே இருக்கேங்க. அப்படியா? ஓ சரி சரி. அப்ப ஐயா நீங்க படிக்கிறீங்க? முனுசாமி ஐயா படிப்பாங்க ஐயா. முன்சபையா படிப்பாங்களா? நன்றி ஐயா. உலகமகிழ் அரிசைய மீது தோன்றி யோவாது வரு பொன்னி சோநாட்டின் திலகமென விளங்கும் மணி மாடவாறு திரு தியாகேசர் பதம் பணிந்து செங்கோலோச்சி உலகில் புகழ் பெரு ராசராச மன்னன அபயகுல சேகரன் பாலைதி மண்பு திலகும் ஒரு மூவருள் பதிகமொன்றொன்றே இனிது உரை செய்ய அன்பார் கேட்டு. அதே சொல்லலாம் வந்து தொகுத்து போடுறதுனால பிரிச்சு படிச்சா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சிரமம் தான். நல்ல அருமையான செய்திகளை சொல்ற பாடல். உலகம் மகிழ் செய்ய மேது தோன்றி, செய்யம்னா அந்த இந்த மலை
காவிரி ஆறு தோன்றுகின்ற இடம் சையமலை. ஏன்னா நம்முடைய தேவார பாடல்கள்லாம் முக்காவாசி எங்க இருக்குதுன்னா காவிரியினுடைய வடகரையிலும் தென்கரை இருக்குது. அதனால அது தோன்றுகின்ற இடம் சையமலை என்று சொல்லி அந்த தலைக்காவேரின்னு சொல்லுவாங்க. அதை அங்கிருந்து தோன்றி பொன்னி என்று அந்த பொன்னி ஆறாக சோழ நாட்டிலே பாய்கிறது. அந்த சோழ நாட்டிலே அரசாட்சி செய்த அங்கே விளங்குகிற பெருமா அதுல இருக்கிற திருவாரூர் தியாகேசர் அவருடைய பதத்தை பணிந்து அங்கே செங்கோலோச்சிய ராசராசன் அன்பால் எய்த மூவரருள் பதிகமொன்று இனிது உரை செய் அன்பால் கேட்டு அவருடைய அரண்மனையிலே வந்திருந்த அந்த புலவர்கள் அந்த தேவாரங்கள்ல இருந்து ஒரு பாட்டா சொன்னாங்க. அதை கேட்டு உளம் மகிழ்ந்த ராசராசன் என்ன செய்தாரு? ரெண்டாவது பாட்டு அந்த பாட்டை நான் பதம் பிரிச்சு படிக்கிறேன். உலகம் மகிழ்தரு சையம் மீது தோன்றி ஓவாது வரு பொன்னி சூழ் சோநாட்டில் திலகமென விளங்கு மணிமாட ஆரூர் தியாகேசர் பதம் பணிந்து செங்கோல் ஓச்சி அலகில் புகழ் பெரு ராசராசமன் இலகும் ஒரு மூவர் அருள் பதிகம் ஒன்று ஒன்றே இனிது உரை செய்ய அன்பால் கேட்டு. ஒருத்தர் ஒரு பாட்டு ஒரு விதமா பாடுறாங்க. இது அப்படின்னு கேட்டு அதெல்லாம் அப்ப அந்த பெருமானுடைய அன்பினாலே, அன்புதான் சிவம், அதனால அன்பையே சிவமாக கொண்டு அந்த சிவனை வணங்குகிற மாதிரி அந்த பாடல் எல்லாம் ராசராச மன்னன் கேட்டு மகிழ்ந்தான் என்ற முதல் பாடல். ரெண்டாவது பாட்டு படிங்கம்மா, படிங்க. அதுக்காக தான் சர்க்குலேட் பண்ண, அது எல்லாரும் படிக்கணும் தான் நான் வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணிருக்கேன். இயன்றவர்கள் படிக்கலாம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கையிரண்டு உச்சி மேலேற கண்ணீர் ஓட மெய்முழு உலகம் போர்ப்ப வக்கமுளத்தே கொண்டு போற்றி அரிய முறை தேட வெங்கு யாலே மனத்தினாகி இருக்கும் நாரை சைவமறை பால் பால் வையமெல்லாம் சைவம் வாழ மாமணி போலொரு சிறுவன் வந்து தோன்றி. அதாவது கையில் திருமுறை பாடினோடனே மெய்தான் அரும்பி விதிர்விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் என்ற வகையிலே என்ன பண்ணறா? அந்த ராஜராஜ மன்னன் கையில் இரண்டும் உச்சி மேல் ஏற கண்ணீர் கரைந்து ஓட மெய்முழுதும் உலகம் போற்ப வையம் மலர் பதம் உளத்தே கொண்டு போற்றி அரிய முறை தேட எங்கும் இலாமையினாலே. ஆளாளு ஒரு பாட்டு போறாங்க. இது மொத்தமா எங்க இருக்குன்னு அவன் தேட முயன்றான். அது இயலாதனாலே நையும் மனத்திறனாகி இருக்கும் காலை இந்த திருமுறைகள்லாம் தொகுக்கணும் நான் ஆசைப்பட்டான். பல இடத்த தேடி பார்த்தான், மொத்தமா எங்கேயும் கிடைக்கல. அப்போ ரொம்ப அதுக்காக வருத்தப்பட்ட போது நையும் மனத்திறனாகி இருக்கும் காலை நாரையூரினில் ஆதி சைவ மறையோன் மரபில் வையமெலாம் ஈடேற சைவம் வாழ மாமணி போல் ஒரு சிறுவன் வந்து தோன்றி. அந்த நேரத்துல நம்முடைய அடியார்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக திருநாரையூரிலே அந்த சைவ மறைவர் குலத்துல தோன்றிய ஒரு மாமணியாகிய சிறுவன் ஒருவன் தோன்றி அருளினான். அவன் தான் நம்பி ஆண்டார் நம்பின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பி ஆண்டார் நம்பி திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை வணங்க. அவங்க அப்பா டெய்லி அங்க இருக்கிற இந்த திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையாரை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் வெளியூர் போனால பையனை கூப்பிட்டு வழிபாடு செய்வதற்காக அனுப்பினார். அப்படி அனுப்பிய போது அந்த நம்பி ஆண்டார் நம்பி போய் பூஜை பண்ணிட்டு
சாமிக்கு நைவேத்தியம் வச்சு சாப்பிடுன்னு சொன்னாரு. அவனும் நினைச்சுட்டு அப்பா தட்டை நைவேத்தியம் அப்போ வீட்டுல இருந்து கொண்டு போய் சாமியாண்ட வச்சுட்டு வரும்போது தட்டை கொண்டாந்துவாரு. அவர் என்ன பண்ண சாமியாண்ட வச்சு நிவேதனம் பண்ணி எல்லாருக்கும் வந்து அடியார் எல்லாம் கொடுத்துட்டு தட்டையை தந்துவாரு. இவன் நினைச்சா சாமி சாப்பிடுதுன்னு இவன் நினைச்சுனா சின்ன பையன். அதனால அது ஐயோ அப்பா கொடுத்தா சாமி சாப்பிட நம்ம கொடுத்தா சாப்பிடலன்னு தப்பா நினைச்சிட்டு சாமியை சாப்பிட சொன்னா அவரை சாப்பிடன உடனே போய் சிவத்துல மொழியானா அப்பா பொல்லா பிள்ளையார் அதை ஏற்றுக்கொண்டு அவர் உண்டார் என்று சொல்லி வரலாறு. அந்த வரலாற்றுப்படி அந்த அதன் மூலமாக இந்த சிறுவன் நமக்கு திருமுறையை கண்டெடுக்கிற புண்ணியத்தை பெற்று ராஜராஜ சோழன் அவரை தேடி கண்டுபிடித்தான் என்று வரலாறு. அதான் இங்க சொல்றாரு. வாழ்க. மூணாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வாழமோடு மூணாவது பாடல் தானுங்க. ஆமாங்கய்யா. வளமொடு உபநயன விதிச்சடங்கும் பூண்டு மறைமுதலாம் கலைப்பயின்று வருநாள் ஈன்ற கிளர்மறையோன் ஓரூர்க்கு செல்ல மைந்தன் கேடில் பிதா உரைத்த மொழிப்படியே அந்தி இளமதி செஞ்சடை பொல்லா பிள்ளையாரை ஏத்தி ஆராதிப்பான் இனிதின் ஏகி உளமலி அன்பொடு திருமஞ்சனம் உண்ணாகும் உரியவெல்லாம் செய்து நிவேதனம் முன்வைத்து. திருவன் என்ன செய்தான்? வளமொடு உபநயன விதிச்சடங்கும் பூண்டு, அவன் மறைவர் குலத்திலே வந்ததுனால அந்த உபநயன சடங்கு பூண்டு மறை முதலாம் கலை பயின்று அந்த வேதங்களை எல்லாம் பயின்றான். அந்த மறை முதலாம் வேதம் என்பது அஞ்செழுத்தின் விரிவாகிய அந்த ஆகம விதி, அந்த ஆகம விதிகளை எல்லாம் பயின்று அந்த வருநாள் என்ற கிளறுமறையோன் ஓர் ஊர் செல்ல, அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டாரு. அதனால அந்த கேடில் பிதா உரைத்த மொழிபடியே அந்தி இளமதி செஞ்சடை பொல்லா பிள்ளையாரை ஏத்தி ஆதரிப்பான். அதனால அப்பா இல்லாதனால பையன் போய் பெருமானை வழிபடுவதற்கு அப்பா சொல்லிட்டு போனார். அதனால அந்த பிள்ளையாரை ஆராதிப்பான். அதனாலே அங்கே ஏகி என்ன பண்ணாரு, பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து உரியெல்லாம் செய்து நிவேதனம் வைத்து அம்மா கொடுத்த அந்த நிவேதன பொருளை கொண்டு போய் சாமியாண்ட வைச்சார் அப்படின்னு சொல்றார். வாழ்க. நாலாவது பாட்டு. அடியேன் படிக்கிறியா? படிங்க. எம்பெருமானமுது செய்ய வேண்டு என்ன விரைஞ்சிட அமுது செய்யா இருப்ப கண்டு வெம்பி உளமே ஏதினும் தவறிங்குண்டோ முகனே அடியேனின் வேரித்திட்ட அம்பமுத முன்னாத தென்னை என்னை பரிந்து தலை தனை மோதா புகுங்கா எம்மான் அம்பி பொரு எடுத்த அமுதமெல்லாம் நன்கருத்த உந்தி நம்பி நவில்வதானான். அப்ப நிவேதனத்தை வச்ச உடனே பெருமான் சாப்பிட்டுணும்னு அவர் நினைச்சார். ஏன்னா அவருக்கு அப்பா நிவேதன பொருளை வீட்டுல இருந்து கொண்டு போய் தவிர்த்துட்டு தான் கொண்டாடுவார். அவர் நடுவுல அது அங்க அடியார்கள்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா அப்ப கோயிலுக்கு பிரசாதத்தை திருப்பி வீட்டுக்கு கொண்டு விடாத பழைய மரபு. இப்ப நிவேதனம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வர அடியார்களுக்கு கொடுத்து விடுவது மரபு. அதனால அவர் காலி தட்டை கொண்டு போனார். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த சிறுவன், ஓ சாமிதான் சாப்பிட்றாரு போகுது, அப்பா சாமிக்காக கொண்டு போறாரு, சாமிதான் சாப்பிட்றாரு, இவர் அடியார்கள்லாம் கொடுக்குறது அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் கோயிலுக்கு போல சின்ன வயசுல. அதனால அவன் வீட்டுல இருந்து எடுத்து நைவேத்தியம் கொண்டு போறதா பார்த்துருக்கான். அப்ப வீட்டுல சமைச்சு கொண்டு போறது பழைய மரபு. அதனாலதான் பிரசாதத்தை வீட்டுல செய்தது போய் சாமியாண்ட வைப்பாங்க, அதை அடியார்களுக்கு கொடுப்பாங்க. அதான் நம்முடைய பண்டைய மரபு. அந்த மரபுப்படி அவங்க அம்மா சமையல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நைவேத்தியம் கொண்டு போய் அங்க வச்சாரு. வச்ச போது எம்பெருமான் அமுது செய்ய வேண்டும்னு கேட்டார். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் எலுமை பூமுதை
என்னன்பாலிக்கும் அருகண்டன்புற என்னம்பாலிக்குமோ இப்பிறவிய. அததான் நம்ம அறிவாட்டை புராணத்தை சொல்லுவாங்க. அடியானேன் அறிவிலாமை கண்டமென் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்திங்கு அமுதுசை பரனே போற்றி. பெருமானே, நான் இந்த பொருளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவன் என்னோட தளராமையினாலே அது கீழே வந்துட்டாலா, அது எங்க கீழே கமர்ல விழுந்துச்சு, அந்த இது வயல் வெடிப்புக்குள்ள, அதை கூட நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வேண்டாம். நல்லா நிவேதியம் பண்ண அந்த பாட்டை சொல்லுவாங்க. அடியானேன் அறிவிலாமை கண்டமென் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்திங்கு அடிமை அமுதுசை பரனே போற்றி. துடியடை பாகமான தூயன சோதி போற்றி. பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி என்று சொல்லி அந்த சாமிக்கு அந்த திரு அமுது ஊட்டல்னு சொல்லுவோம். அதான் நிவேத்தியம். அந்த மாதிரியே இவர் என்ன பண்றாரு, இந்த அமுதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சிறு பிள்ளையாகிய நம்பியான் நம்பி இறைஞ்சினார். ஆனால் பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது, ஓ நம்ம செய்த பூஜையில ஏதேனும் தவறுமுண்டோ, வெம்பி உளது ஏனும் தவறுங்கு என்றோ வேழமுகனே. வேழமுகன் பொல்லா பிள்ளையார் அடியேன் நிவேதித்திட்ட, நான் அந்த திருஅமுது செய்வதற்காக கொடுத்த அந்த நைவேத்தியம் பம்பம் முதல் உண்ணாது என்னை ஏமாறு எடுத்து சாப்பிடாம இருக்கிறேன். அதனால என்னை அறிந்து தலைமையில், அதனால நம்ம வருத்தப்பட்டு தன் தலையை கொண்டு போய் சிவத்திர போயிடும். ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட போது அப்படின்னு பெருமாடத்துல மன்னிப்பேற்றுவானே தன்னுடைய தலையை கொண்டு போய் சுவற்றிலே மோதிக்கொள்ள அப்பா என்ன பண்ணார், பொல்லா பிள்ளையார் அதற்கு இறங்கி நம்பி பொறு என்று எடுத்து அமுதமெல்லாம் நன்கு அருந்த அந்த உணவை எடுத்து பொல்லா பிள்ளையார் உண்டாராம். அதனாலே நன்கு அருந்த உவந்து நம்பி நவில்வா. அவர் உண்பதை பார்த்து நம்பி ரொம்ப அந்த நம்பி ஆண்டார் நம்பி மிக மகிழ்ச்சி அடைந்து பெருமாள் பொல்லா பிள்ளையாரிடல சொல்கின்றார். என்ன சொன்னான்னு அடுத்த பாட்டு, 5வது பாட்டு. ஐயா நான் படிக்கிறேங்க ஐயா. படிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். எந்த இனி அடியேன் பள்ளிக்கு ஏகில் எங்கள் தேசிகன் அடிப்பான் ஆதலாலே சந்தமறை முதற்கலைகள் நீயே ஓதி தரல் வேண்டும் என வேழ முகத்தான் தானும் மந்தமர ஓதுவிக்க ஓதி நம்பி மகிழ்ந்த நன் அன்றது போல் மற்றை நாளும் விந்தையொடு திகழ நம்பி ஆண்டார் நம்பி மேவி இருந்திடும் செய்தி வேந்தன் கேளா. இப்ப என்ன பண்ணாரு, ஒரு பூஜை பண்ணி அந்த நிறைவேற்றலாம் சாப்பிட்டு முதல்ல சாப்பிடல, அப்புறம் சாப்பிட்டாரு. அதனால டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போனோம். சின்ன பையன்ல ஸ்கூலுக்கு போனோம். அதனால அந்த காலத்திலேயே பள்ளிக்கு போகிற முறை இருந்தது. அதனால பள்ளிக்கு போதே இப்ப ரொம்ப லேட் ஆயிடுதுப்பா. எந்தையே இனி அடியேன் பள்ளிக்கு ஏகில் எங்கள் தேசிகன் அடிப்பான் ஆதலாலே. அதனால கோயிலுக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா வாஜா என்ன பண்ணுவாரு, ஏன் லேட்டா வந்தா தண்டிப்பார். அதனால இப்ப எதனால லேட் ஆச்சு, நீங்க முதல்ல கொடுத்த உடனே சாப்பிட்டு தான் நான் பாட்டு நேரத்துல போயிருப்பேன். நீங்க சாப்பிடுறது லேட் பண்ணதுனால எனக்கு அந்த கால தாமதம் ஆகிவிட்டது. அதனால நான் போய் தேசிகர்கிட்ட அடி வாங்க தயாரா இல்லை. அதனால நீங்களே எனக்கு அந்த கலைகளை எல்லாம் உபதேசிக்க வேண்டும், ஓதி தரல் வேண்டுமென அந்த வேழ முகத்தோனிடத்திலே அந்தம் அற ஓதுவிக்கும். அவர் ஆதியோடு அந்தமாக பொல்லா பிள்ளையார் நம்பி ஆண்டார் நம்பிக்கு அருள் செய்தார் என்று சொல்லி அதை கேட்டு மகிழ்ந்த இவர் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட யாரு, மற்ற நாளும் விந்தையோடு நிகழ நம்பி ஆண்டா நம்பி மேவீரும் செய்தை வேந்தன் கேட்டான். இப்படி நம்பி ஆண்டா நம்பி இப்படி எல்லாம் செய்யறாரு, வேற பிள்ளையாருக்கு வருவாய் நிவேதிக்கிறாரு. பிள்ளையார் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேண்டிய அந்த பாடங்களை எல்லாம் அவரே புகட்டுகிறார் என்ற செய்தி நம்பியாண்டா நம்பிக்கு திருநாரையூரிலே செய்தி வேந்தனுடைய அப்ப இருந்த வேந்தன் யாரு, ராஜராஜன். அவன் திருவாரூர்ல இருந்து அரசாண்டான்னு முதல் பாட்டுல சொன்னார். அதனாலதான் திருவாரூர்ல அந்த விழா ஆரம்பிச்சாங்க. அந்த திருவாரூர் பெருமான் திருநாரையூர்ல இப்படி ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்டார். அதனால வேந்தன் கேளா என்றார். வாழ்க வாழ்க. அப்புறம் 6வது பாட்டு படிங்க. பாடிங்கம்மா. உமா மகேஸ்வரி.
நம்ம திருமறை தமிழ் வச்சுக்க பிள்ளையார் சொல்லி நம்ம தான் படிங்கம்மா. குன்றத்தோர் செல்வமிகு திருநாரை ஊரில் மேவும் சிவனனித்த மதக்கரிக்கு சிந்தை கூர்ந்து நல்ல குகமுடைய நம்பியாண்டார் நம்பினோடு நெய்திப்பான் மதுரமிக்க வெள்ளையில் மாலை கனிந்தே கனி தேவலோகட மெல்லுண்டை உலகுக்கோ எடுக்க என்றே மல்லன் மிகு சேனை உடனினி ராசராச மன்னவனும் மாநகரில் வந்து சேர்ந்தான். செல்வம் மிகு நாரையூரின் கண்மேவும் சிவன் அளித்த மதகரிக்கு சிந்தை கூர்ந்து அந்த அந்த பொல்லா பிள்ளையார் அந்த என்ன பண்ணாரு, அவரை சிவகரி என்று சொல்கிறார். ஏன்னா சிவன் அளித்த மதகரி என்று சொல்கிறார். ஏன்னா இப்ப அவரே சிவனுடைய மகனானாலே சிவன் அளித்த மதகரி, அவன் செய்த அந்த புகழை கேட்டு அந்த நல்ல புகழுடைய நம்பியாண்டார் நம்பி நண்பினோடு நிவேதிப்பான் மதுரம் மிக்க. இவர் கொடுத்த உணவை உண்கிறான்னு தெரிஞ்ச உடனே அரசன் என்ன செய்தான், தானே அந்த அந்த நிவேதன பொருளை எல்லாம் கொண்டு வருகிறான். என்னென்ன பொருள் கொண்டு வந்தான்? எல்லையில் வாழைக்கனி, தேன், அவளோடு அப்பம், வெள்ளுண்டை இவ்வுலகோர் எடுக்க என்றே. பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய வாழைப்பழம், தேனு, அவல், அப்புறம் அப்பம், எள்ளுருண்டை முதலெல்லாம் விநாயக பெருமானுக்கு நிவேதனமாக என்ன பண்றான், அந்த ராஜராஜன் கொண்டு வருகிறான். மல்லல்வரு சேனையுடன் ராசராச மன்னனும் அந்நகரில் வந்து சேர்ந்தான். அந்த நம்பியாண்ட அரசனாச்சே, நம்பியாண்ட நம்பினா அப்ப நீ அங்க அவர் வர சொல்லுப்பா அப்படின்னு கூப்பிடல. இவர் மிகச்சிறந்த அடியார். ஆனா அவனை தேடி அரசன் வந்தானே தவிர அரசன் வர அழிச்சிட்டு வான்னு சொல்லி மந்திரிகளை அனுப்பல. அதனால அரசனே என்ன பண்ணா, நைவேத்திய பொருளை எடுத்துக்கொண்டு எந்த நகருக்கு வந்தான்? திருநாரையூருக்கு வந்தான். அதனாலதான் இப்ப அவங்க திருவாரூர்ல இருந்து இப்ப திருநாரையூர் வந்திருக்காங்க. நாளைக்கு எங்க இருந்து தெல்லைக்கு போறாங்க. ஏன்னா தெல்லையில தான் இருக்குது அவர் பிள்ளையார் சொன்னதுனால. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. 7வது பாட்டு யார் படிக்கிறது? அங்கு அதனுக்கு அந்நகரிலிடம் ஓதமாலயல் சூழ பதின்காதவகல வெள்ளை மாங்கனி வாழைக்கனிகள் அறுக்கை யாவும் வந்தன எல்லையில்லா மருவ வைத்து வாங்கினொடும் நம்பிதாள் பணிந்து மன்னன் பல கனிகள் கொடர்ந்து எல்லாம் பகிர்ந்து போற்றி ஈங்கு இதனை பொல்லா பிள்ளையாருக்கு இப்பொழுதே நிவேதிக்க என்று சொன்னான். அப்ப தானே அம்மா கொடுக்குற பொருளையே நிவேதனம் பண்றல்லவா. அதனால அந்த நம்பியுடைய புகழை உணர்ந்த ராசராச மன்னன் அவரை தேடி இங்கே வந்து நிவேதன பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தார் என்றது போது அந்த எல்லையில் வாழைக்கனி, தேன், அவளோடு அப்பல், எள்ளுருண்டையோடு இங்க வாழைக்கருணை, வறுக்கை முதலிய பலவேறு பழ வகைகள் எல்லாம் கொண்டு வந்தனா. இதை நீங்க என்ன பண்ணா, பல கனிகள் கொணர்ந்தையெல்லாம் பகர்ந்து போற்றி. நான் கொடுத்தா சாப்பிடுவாரான்னு தெரியாது. அதனால இப்ப நீங்களே என்னுடைய சார்புல இத பொல்லா பிள்ளையாருக்கு நிவேதிக்க வேண்டும் என்று அரசன் அந்த சிறுவனை பார்த்து சொன்னார். அப்போ பெருமானுடைய அருள் யாரிடத்தில் இருந்தது? நம்பியாண்ட நம்பிடத்தில் இருந்தது. அந்த நம்பியாண்ட நம்பி மூலமாக பொல்லா பிள்ளையார் அருளை பெற வேண்டும் என்பதற்காக அரசன் திருவாரூரிலிருந்து இங்கே இதுக்கு வந்தார். எங்க வந்தாரு? திருநாரையூருக்கு வந்து பலவேறு உணவு பண்டங்களையும் பல்வகையான கலைகளையும் கொண்டு வந்து, நான் படிக்கிறேன் நீ சாப்பிடுன்னு பொல்லா பிள்ளையாரை அரசன் கேட்க முடியாது. ஏன்னா அவன் கரண்ட் விட்டா
கேக்குதாமா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. கேக்குதா? இல்ல கரண்ட் போச்சு நினைக்கிறேன் திடீர்னு நம்மட்ல. சரி சரி, நெட்ல கேட்கும் நினைக்கிறேன். சரி, அதனால அந்த நிவேத பொருட்களை கொண்டு வந்து நான் படைக்கிறேன் என்ற உணர்ச்சியோடு இல்லாது என்ன பண்ணாரு? ஒரு நிமிஷம் நான் இதுல போட்டுறேன். இப்ப வர நினைக்கிறேன். அந்த தான் படைக்கிறேன் என்று சொல்லாமல் அந்த சிறுவனிடத்திலே கொடுத்த அவர் மூலமாகத்தான் அதை அடைய வேண்டும் பண்ண வேண்டும் சொல்லி நீங்க கொண்டு போய் பெருமானை நிவேதம் சொல்லி அந்த சிறுவனிடத்திலே கொடுத்தார் என்று சொல்கிறார் உமாபதி சிவம். வாழ்க வாழ்க. அடுத்த 8வது பாட்டு. நம்பி அரசன் சொன்ன வார்த்தை கேளார். யார படிக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்க யாருன்னு கேட்டுங்க. அவங்க சங்கர் படிக்கிற ஐயா. யாரோ ஒரு அம்மா கூட படிக்கிறேன். முன்னுரிமை கொடுப்பா, இல்லன்னா நம்ம படிச்சிரும். திருச்சிற்றம்பலம். நம்பியரசன் தன் சொன்ன வார்த்தை கேளா, நன்றுனது பணி என்ன வருளா உண்ணி, தும்பி முகன் அடிபணிந்து மண்ணினிந்து தொகுத்தன நீ அமுதி செய்ய வேண்டும் என்ன, கம்பமத களிற்று முகத்தாடு மங்கும் கருத்துனுடைய நம்பி உரை விசைந்து காட்ட, விந்தொரினில் வந்தனார் சுத்தி செய்தே இருந்தெல்லாம் படைக்க வல்லன வேற்றல் செய்தான். அவா சிறுவனிடத்துல கொடுத்த உடனே அந்த சிறுவன் கொண்டு போய் கொல்லா பிள்ளையாருக்கு, இந்தப்பா நான் அரசன் எங்கிட்ட கொடுத்துட்டான், நான் உனக்கு படைக்கிறேன், அதனால நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அம்மா கொடுத்தப்ப அது வழக்கமா அப்பா செய்யறது, அதனால அவர் செய்தார். ஆனால் அரசன் கொண்டு வந்து கொடுத்தான் என்ப போது அவர் என்ன பண்ணாரு? மன்னன் இங்கு தொகுத்தனி அமுது செய்ய வேண்டும் என்று ராசா கொண்டாந்து கொடுத்துருக்காருப்பா, அதை நீ சாப்பிடணும்னு பொல்லா பிள்ளையார்த்த நம்பி ஆண்டார் நம்பி விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தை ஏற்று பெருமான் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்டார் என்று சொல்லு. நாற்சுத்தி செய்தே அந்த இருந்தையெல்லாம் படைக்க அவன் ஏற்றல் செய்தான். அத பூத சுத்தி, அந்த நாற்சுத்தி என்பது அந்த சிவபூஜை செய்கிற தூய்மை செய்தல், பூத சுத்தி. அப்புறம் இந்த திரவிய சுத்தி, மந்திர சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்தை சுத்தி செய்தல், அப்புறம் பூஜை பொருட்களை சுத்தம் செய்தல், அப்புறம் அந்த பூஜை பொருட்கள் அந்த உருவத்தை சுத்தம் செய்தல். அதான் உண்மை. அப்ப பூஜை என்பது என்ன? சுத்தி செய்தல் தான் பூஜை. அதனால தூய்மையின் அடையாளம். அதனால நாற்சுத்தி செய்தே அதை படைத்தான் என்று அந்த சிவ பூசை முறைப்படி அது செய்த. ஏன்னா இவர் சிவாச்சாரியார் அல்லவா, அதனால பெருமானுக்கு அவர் எப்படி பூசை செய்தாரோ அந்த செயலை அந்த நான் சிறுவனாகிய நம்பி ஆண்டான் நம்பி செய்தான் என்பதை சொல்லி காட்டுவதற்காக இம்பரில் வந்தன நாற்சுத்தி செய்தே எல்லாம் படைக்க அதை பல்லா பிள்ளையார் ஏற்றல் செய்தார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. புகர்முகை கை. யார் படிக்கிறதுமா? யாராவது படிக்கிறதுனா படிக்கலாமா? அடியார் படிக்கிறாங்க. படிங்க. 9வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். புகர்முகக்கை புறப்படவே படைத்த எல்லாம் புகுந்த இடம் அறியாமற் போன பின்னை அகனகிழரும்பி கண்ணீர் வார நம்பி கழல் அன்பினால் அரசன் போற்றி மிகவும் ஒரு விண்ணப்பம் அடியேற்குண்டு வேதியனே கேள் என்று விளம்புவான்மை புகழது மூவர் தமிழ் தொண்டர் செய்தி பூதலத்தில் விளங்க என போற்றி நின்றான். அவன் என்ன பண்ணுவான்? திருவாரூர்ல புற்றடங்குண்டாருக்கு வழிபாடு செய்திருப்பார். அங்கே நிவேதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? பெருமானிட நிவேதனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துகிற அடியார்களுக்கு பகிர்ந்து தந்து விடார்கள். அதுதான் மரபு.
ஆனால் இங்க பார்த்த உடனே இந்த பொல்லாப்பிள்ளையார் கொடுத்த அத்தனை படைத்தையெல்லாம் புகுந்த இடம் அறியாமல் போன பின்ன எல்லாத்தையும் பொல்லாப்பிள்ளையார் ஏற்றுக்கொண்டார். அது ஒரு அதிசயமான செய்தி. அதனால அதை பார்த்து நெகிழ்ந்த அரசன் என்ன பண்ணா, கண்ணீர் வார நம்பியின் அன்பினால் அரசன் போற்றி. அப்ப நம்பியாண்டார் நம்முடைய அருளை, அந்த அன்பை போற்றினான். நம்ம கொடுத்து பெருமானுக்கு காட்டிட்டு சாப்பிடுறத விட பெருமானே ஏற்றுக்கொண்டாரு. அப்ப அந்த எந்த அளவுக்கு அந்த சிறுவன் மேலே அந்த பிள்ளையார் அன்பு வைத்திருக்காங்க. அந்த அன்பை நெகிழ்ந்து போற்றினார். நெகிழ்ந்து போற்றி அதோட நிக்கல, ஐயா நான் இதுக்கு அந்த வெறும் நீங்க நைவேத்தியம் பண்றீங்க, அதை பெருமான் ஏத்துப்பான செய்தி கேட்டு நானும் நைவேத்தியம் கொண்டு வந்தேன், பெருமான் ஏத்துக்கினாரு. ஆனா நான் அதுக்கு மட்டும் வரலப்பா, எனக்கு இன்னொரு விண்ணப்பம் உண்டு. அது என்ன விண்ணப்பம்னு கேட்டா, என்னுடைய அரசவையில ஓதுவாமூர்த்திகள்லாம் பாடுறாங்க. அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற பாட்டை மட்டும் பாடிக்கிறாங்க. இது மொத்தமா எங்க இருக்குதுன்னு தெரியல. கேட்டா மூவர் தமிழ்னு சொல்றாங்க. அந்த மூவர் தமிழும் மொத்தமா எனக்கு வேண்டும். அதனாலே அந்த புகழது சேர் மூவர் தொண்டர் செய்தி பூதலத்தில் விளங்க, அதை முழுதாக கண்டெடுத்து இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ராஜன் அரசன் சொல்றான். என்ன, அதை கண்டெடுக்கணும். அதை கண்டெடுத்து நானே பயன்படுத்தினல, இந்த பூதலத்தில் உள்ளவர்களுக்கு அதை விளங்க செய்ய வேண்டும் என்று என்ன பண்றான், அவரிடத்திலே அந்த சிறுவனிடத்திலே போற்றி நின்றார். யாரு? அரசன். அரசன் சிறுவனை போற்றி நின்றார். எதற்காக? அந்த மூவர் தமிழ் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக போற்றி நின்றார். புகழது சேர் மூவர் தமிழ் தொண்டர் செய்தி பூதலத்தில் விளங்க என போற்றி நின்றார். ஏன்னா முதல்ல தில்லையில கண்டெடுத்தது தேவாரம் தான். அதனால மூவர் செய்தின்னு சொல்ற. அதனால அடங்க தேவார அடங்கன் முறை பேரு. ஆனா நம்பியாண்டார் நம்ம முதல்ல தொகுத்தது 7 திருமுறைகள். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவர் பாடிய அந்த அடங்கன் முறை என்று சொல்லுகிறார். அதுதான் முதல்ல கண்டெடுத்தார்கள் தில்லையில. அப்புறம் அதை நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிற போது 8ஆம் திருமுறையெல்லாம் அது இதுக்கு முன்னாடி உள்ள திருவாசகம் இருக்குது, திருக்கோவாறு இருக்குது, திருவிசைப்பா பின்னாடி பாடின திருவிசைப்பா நூல்கள்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் கண்டெடுத்து அதை தொகுத்த பெருமை நம்பியாண்டார் நம்பிக்குரியது. தில்லையிலே கண்டெடுத்தது அந்த தேவார பாடல்களுடைய அந்த ஓலை சுவடிகள், அதாவது மூவர் தமிழ். அந்த மூவர் தமிழ் அது என்ன சொல்லுது? தொண்டர்களுக்கான செய்தியை சொல்லுது. தொண்டர்களாகிய அடியார்களுக்கு வேண்டிய செய்திகளை சொல்கிறது. அந்த செய்திகளை இந்த பூதலத்திலே விளங்க வேண்டும் என்று ராசராசன் என்ன பண்ணான்? நம்பியாண்டார் நம்பியை போற்றி வணங்கினான் என்று உமாவதி சிவம் சொல்றார். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு அந்த உரை. யார் படிக்கிறது? யார படிக்கிறீங்க? அடியேன் படிக்கிறேன். அந்த ஊரை கேட்டலும் அரசன் தன்னை நம்பி மகிழ்ந்து அருள் புரிவான் அருள் சேர்மூவர் செந்தமிழ் அருந்திவிட அன்பருள்ளோ செய்தி அவ்விநாயகன்றான் சிந்தி எந்தா அந்த வகையே என்று கேட்டால் எந்தை சிந்தை மகிழ்ந்தருளும் நெறியை வழாது எனக்கு தந்திடுவன் மன்னி பொறுவென்று சொல்லி அந்திமுகன் சன்னதியிற் தாழ்ந்து சென்றான். இப்ப ராசவாயனோட அந்த மூவர் தமிழை தொண்டர் செய்தியாக வெளியிட வேண்டும். அதற்கு நீங்க உதவ வேண்டும். பெருமான் கொடுத்த அந்த நிவேதிய பொருளெல்லாம் பொல்லாப்பிள்ளையார் ஏற்றுக்கொண்டாரு. அது ஒரு உலக அதிசயம். யாரும் அந்த மாதிரி பெருமாள் ஏற்றுக்கொண்டதா வரலாறு இல்லை. ஆனால் எல்லாரும் நான் சாமி கிட்ட நிவேதம் படைச்சிட்டு அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளித்துதான் உயிர்களுக்கு பயந்து வர இறைவனே ஏற்றுக்கொண்டான் என்ற அந்த அற்புதம் நிகழவில்லை. அந்த அற்புதம் எதனாலே நிகழ்ந்தது? அந்த பொல்லா பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி மேலே வைத்த அன்பினாலே நிகழ்ந்தது. அந்த அன்பின் அடிப்படையில இதையெல்லாம் அந்த திருமுறைகள் எல்லாம் எங்க தேவாரங்கள்லாம் எங்க இருக்குது அப்படின்னு அதை நீங்கள் கண்டெடுத்து தர வேண்டும் என்று
அவர் விண்ணப்பம் செய்கிறார். அப்ப விண்ணப்பம் அப்படியா, சரி எனக்கு எனக்கு இறைவன் அருள்வதை நான் கண்டெடுத்துறேன் அப்படின்னு சொல்லாமல் நம்பி ஆண்டான எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, எல்லாம் பொல்லா பிள்ளையார் அருள். ஆனா அவரிடத்துல போய் வேண்டேன், அவர் கொடுத்தாரு. அவரை பள்ளிக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அவருக்கு பாடம்லாம் சொன்னாரு. அதனால எது வேணாலும் அவரை கேட்டுதான் பழக்கம். ஆனா நான் பொல்லா பிள்ளையாரை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னனே கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், நான் அந்த தந்தி முக சந்நிதியில் போய் தாழ்ந்து அதை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்ற வகையிலே நம்மளே தந்திடுவன் மன்ன பொறு என்று சொல்லி தந்தி முகம்னா அந்த தந்தத்தை உடைய விநாயக பெருமான் பொல்லா பிள்ளையார் சன்னையிலே போய் தாழ்ந்து சென்றான். அப்ப பெருமானிடத்திலே போய் விழுந்து வணங்கி பணிவோடு அதை கேட்க அரசன் மாதிரி கேட்கிறான். அதற்கான வழிவுகளை செய்ய வேண்டும் என்று பெருமானிடத்திலே கேட்க. அப்ப அவன் அருளாலே அவன் தாழ்வனே, எனக்கு அருள் வந்துச்சுன்னா நான் பெருமானுடைய அருள் பெற்றுக்கிறேன், நான் எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்லாமல் எதை செய்தாலும் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கே அவனிடத்திலே கேட்டு பெறு என்ற வகையில பொல்லா பிள்ளையாருடைய திருவடியிலே போய் தாழ்ந்து நின்றான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. 11வது பாட்டு படிங்கம்மா. சென்று பணிந்திய பகுந்தோன் பாத போதை சென்று பணிந்து இவமுகத்தோன் சென்று பணிந்து இன்முகத்தோன் பாத போதை சென்னையில் வைத்த அருளின்றனை அணைந்து சிந்தை ஒன்று மருகி விழி தாரை கொள்ள உண்மையினால் வந்து தங்குவோன்றனை ஈன்ற தன் சேர் மூவர் தமிழ் இருந்த எல்லையில் சீர் திரு தொண்டரான்பூர்மூர்த்தி நன்று மருள் செய்தருள வேண்டும் என முகநம்பிக்கை நவிலுற்றான். தமிழ் கொஞ்சம் கடுமையாக சொல்ல பெற்றா தானா பொருள் வந்துடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக நான் படிக்க சொல்றேன். ஏன்னா படிச்சா புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம். வாழ்க வாழ்க. சென்று பணிந்து இவமுகத்தோன். இவமுகத்தோன் என்பது இங்க பொல்லா பிள்ளையாரை குறிக்கும். அந்த பாத போதை சென்னியில் வைத்தான். பாத போதை என்பது அவனுடைய திருவடி. அந்த திருவடியிலே தன்னுடைய சென்னியிலே வைத்து அவன் அருளில் திளைத்து சிந்தை ஒன்றும் அற உருகி பெருமானை நினைத்து சிந்தையாலே உருகி நின்றார். உருகி விழி தாரை கொள்ள கண்ணீர் பெருக உண்மையினால் வந்தித்து இங்கு உதவுவோன் தன்னை, நீதாம்பா எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடத்திலே அடிபணிந்து கண்ணீர் வார இறைஞ்சுகிறார். அப்போ இன்தமிழ் மூவர் இருந்த எல்லை ராஜராஜன் கேட்கிறாரப்பா, அரசன் கேட்கிறான். இன்தமிழ் மூவர் இருந்த தமிழ் எல்லை. ஏன்னா யார் யார் அங்க அந்தந்த ஊர்ல இருந்து அந்தந்த ஊர் தேவாரத்தை படிக்கிறாங்க. ஆனா மொத்தமா எங்க இருக்குதுன்னு தெரியல. அதனால அதனுடைய எல்லை அந்த முழுசையும் அந்த தொண்டர் இயல்பு மூர்த்தி அந்த தலத்தின் அந்த தேவாரம் பாடல் பெற்ற அந்த தலங்கள் அங்க இருக்க மூர்த்தி அதனுடைய சிறப்பையெல்லாம் நன்றும் அருள் செய்ய வேண்டும். அங்க தேவார பதிகங்கள், அந்த தேவார பதிகங்களை பாடுக, அந்த அதுல உள்ள செய்திகள், அங்க உள்ள தொண்டர்கள் இயல்பு, அதோட அங்க இருக்கிற அந்த மூர்த்தியாகிய அந்த சிவத்தினுடைய இயல்பு, அந்த அந்த தேவார தலங்களுடைய தலச்சிறப்பு, இவற்றையெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று நாகமுகம் நம்பிக்கு நவிலலுற்றான். அந்த பொல்லா பிள்ளையாருடைய அருளை வேண்டி அந்த நம்பியாகிய நம்பியாண்டா நம்பி கேட்டார் என்று சொல்கிறார். வாழ்க. 12வது பாட்டு. வார்ந்த அருள் கண்ணீர் சொரிய. வார்ந்த அருள் கண்ணீர் சொரிய நம்பி கேட்ப வன் தமிழ் அருந்தவிட அன்று வன் தமிழ்கள் அருந்தவிட அன்று ஆளுடம்
கூர்ந்த விருட் அண்டர் புறக்கடையின் பாங்கர் ஓல மலர் கைகள் அடையாளமாக சார்ந்தன என்றருள் செய்து தொண்டர் பெருஞ்சாற்றுதலார் சகலத்தோர் உரை வார்ந்த தமிழ் இருந்த விட என்பர் செய்தி அத்தனையும் நம்பி மனத்து அருளிற் கொண்டார். இந்த இசை என்ற இசை அளபடையன் என்று சொல்லி அந்த இசைக்காக சொற்களை எல்லாம் இணைத்து போடுவது பழைய மரபு. அந்த மரபுல நூல் இருக்குது. ஆனா அந்த சொற்களை பிரிச்சுட்டா தானா பொருள் விளங்கும். பெருமான் சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்று வார்ந்த அருள் கண்ணீர் சொரிய நம்பி கேட்ப. பெருமானிடத்துல கண்ணீர் சிந்தி கேட்க அரசன் கேட்கிறான்பா, அதனால நீ எனக்கு அருள வேண்டும் என்று பெருமானிடத்திலே கண்ணீர் விட்டு கதறுகிறார். வன் தமிழ்கள் இருந்த இடம் மன்றுளாடும். அது எங்க பாருதுன்னு கேட்டப்போ அந்த வன் தமிழ்கள் எல்லாம் எங்க இருக்குது? மன்றுளாடும் கூர்ந்த இருட்கண்டரு புறக்கடையின் பாங்கரு. அந்த மன்றுளாடுகிறானே தில்லைப்பெருமான், அந்த தில்லைப்பெருமான் ஆடுகின்ற அம்பலத்துக்கு பின்பக்கம் புறக்கடை, பின்பக்கம் பாங்கர் கோல மலர்க்கை அடையாளமாக அங்கே கைச்சாத்திட்டு அந்த இதை எழுதிய அந்த ஏடுகள் எல்லாம் எழுதியவர்கள் அதில் கைச்சாத்திட்டு கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த கோலமலர் கைகள் அடையாளமாக சார்ந்தன என்று அருள் செய்து தொண்டர் பேரும் சாற்றுதலால். அதனால யார் யார் எழுதினாங்க அவங்களுடைய அந்த எழுதின அந்த எழுத்து, அவங்களுடைய கையெழுத்து, அவர்களுடைய பெருமை என்ன, இவற்றையெல்லாம் என்ன பண்ணாரு பொல்லா பிள்ளையார் நம்முடைய நம்பி ஆண்டார் நம்பிக்கு உள்ளிருந்து உணர்த்தினார். சாற்றுதலால் சகதலத்தோர் அருளை சார. சகதலத்தோர் உலகம், இந்த உலகம் எல்லாம் அதை உணர வேண்டி வார்ந்த தமிழ் இருந்த இடம் அன்பரு செய்தி. அது இருந்த இடம் எது? மன்றுளை உள்ள அந்த புறக்கடை. அதை அன்பர் செய்தி, அடியாருடைய செய்தி. அந்த இதெல்லாம் அத்தனையும் நம்பி மனத்தில் அருளி கொண்டார். பெருமான் அருளால நம்பி ஆண்டார் நம்முடைய மனலே இவையெல்லாம் உணர்த்தப்பட்டது என்ற செய்தியை உமாவதி சிவம் நமக்கு சொல்ல. அப்ப நம்பி ஆண்டார் நம்பி பொல்லா பிள்ளையார் உணர்த்த அதை மனத்திற்கொண்டு அதன் மூலமாக செயல்பட்டுதான் இந்த தேவார பதிகங்கள் எல்லாம் வெளியிலே வந்த சரி உமாவதி சிவம் இதில் சொல்றார். வாழ்க வாழ்க. இதுக்காக தான் அந்த விழா. அதை நம்ம இங்கிருந்து அதை உணர்வதற்கான வாய்ப்பு. வாழ்க. 13வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். கொண்டு குல சேகரணம் கோன்பால் வந்து குஞ்சரத்தோன் அருள் செய்த கொள்கை எல்லாம் மண்டு பெரும் காதலுடன் சொல்லி அந்த வண்டமிழின் பெருமைதனை வகுத்து சொல்வார். கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல் கைகாணா மந்திரம் கண்ணுதலோன் கூறல் என்று செய்யும் சிவனருளை பெறுதற்காக இம்மொழியின் பெருமையை யான் இயம்ப கேள் நீ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பொல்லா பிள்ளையார் அருளாலே நம்பி ஆண்டார் நம்பி மனத்துட்கொண்ட அந்த செய்தியை என்ன பண்ணாரு? அவர் அரசனாகிய ராசராசனிடத்துல சொல்கிறார். நான் சொல்றேன், பொல்லா பிள்ளையார் சொன்னது நான் சொல்றேன், நீ கேட்டுக்கொள் என்று அரசனுக்கு சொல்கிற மாதிரி கொண்டு குலசேகரனாம் கோன்பால் வந்து குஞ்சரத்தோன் அருள் செய்த கொள்கையெல்லாம். இங்கே குலசேகரன் என்பது ராசராசனை குறிக்கும், குஞ்சரத்தோன் என்பது பொல்லா பிள்ளையாரை குறிக்கும். மண்டு பெரும் காதலுடன் சொல்லி இவரா சொன்னாரு. பொல்லா பிள்ளையார் சொன்னதை இவர் திருப்பி சொன்னார். அந்த வண்தமிழின் பெருமைதனை வகுத்து சொல்வார். பெருமான் என பொல்லா பிள்ளையார் உள்ளிருந்து என்ன உணர்த்தினாரோ அதை இவர் மனத்துள் வாங்கி அதையெல்லாம் வகுத்து சொன்ன பெருமை யாருக்குரியது? நம்பியாண்டார் நம்பிக்குரியது. அதை வச்சுத்தான் ராசராசன் திருமுறையை கண்டெடுத்தான். அதனால நம்பியாண்டார் நம்பி மூலமாகத்தான் திருமுறை வெளிப்பட்டது என்பதை உமாபதி சிவம் இங்க சொல்றார். அதான் மண்டு பெரும் காதலுடன்
சொல்லி அந்த வந்தமிழின் பெருமதனை வகுத்து சொன்னது யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. யாரால செய்தார்? அந்த பொல்லா பிள்ளையார் அருளாலே செய்தார். அது என்ன சிறப்பு? அந்த திருமுறைக்கு என்ன சிறப்பு? கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல். இந்த மூவர் தேவாரம் இருக்கிறதே பெருமானுடைய மந்திரம். மந்திரம் என்பது பெருமானுடைய திருநாமமாகிய நமசிவாய. அந்த அந்த அஞ்செழுத்தின் விரிவுதான் மூவர் பாடல். கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல். பெருமானுக்கு திருநாமம். அதனால்தான் திருவாசகம் நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சார். அந்த நமச்சிவாய் என்ற அஞ்செழுத்து தான் அதனுடைய விரிவுதான் திருவாசகம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இங்க கண்ட பெரு மந்திரமே மூவர் பாடல். அப்ப நாம் ஓதுகிற அந்த அஞ்செழுத்தின் விரிவுதான் இந்த மூவர் தேவாரம்னு பொல்லா பிள்ளையார் நம்பி ஆண்டா நம்பிக்கு சொன்ன செய்தியை நம்பி ஆண்டா நம்பி அந்த கொஞ்சரக்கோனாகிய அந்த குலசேகரனாகிய அந்த யாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு சொல்கிறார். கைகாணா மந்திரம் கண்ணுதலோன் கூறல். அது அத்தனையும் யார் சொன்னது? பெருமான் உள்ளிருந்து அவர்களுக்கு உணர்த்த. இவருக்கு எப்படி பொல்லா பிள்ளையார் நம்பி ஆண்டார் நம்பி அந்த மூவர் பாடல் எதனாலேயாது கண்ணுதலோனாகிய அந்த நெற்றி கண்ணன் அவன் கூறிய மந்திரம் கைகாணா மந்திரம். அது அந்த கைகாணா மந்திரத்தை கூறியவன் கண்ணுதலோனாகிய சிவபெருமான். அவன் கூற அந்த அதை அவர்கள் சொன்னார். அதனால்தான் எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தர் பாடினார். அப்ப இதெல்லாம் பெருமான் கொடுத்த வாக்கு. அதை உள்ளிருந்து அவை உள்ளிருந்து உணர்த்த அவர்கள் எல்லாம் அதை பாடினார்கள். என் திசை எதுக்காக பாடினார்கள்? என் திசையும் சிவனருளை பெறுவதற்காக. பெருமானுடைய அருளை 8 திக்கிலும் உள்ளவர்களெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக, சிவன் அருளை பெறுவதற்காக இம்மொழி பெருமையால் யான் இயம்பக்கள் நீ. அந்த பெருமானுடைய அருளை பெறுவதற்காக பொல்லா பிள்ளையார் எனக்கு உணர்த்தியதை நான் உணர்த்துகிறேன். அந்த அந்த மூவர் பாடல் எல்லாம் கண்ணுதலோன் அவர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்தினான். அதன் மூலமாக நாம் சிவன் அருளை பெறலாம் என்ற செய்தியை நம்பி ஆண்டா நம்பி உணர்த்துகிறார் என்று சொல்லி சொல்கிறவர் யாரு? ஒற்றவன்குடி உமாபதி சிவாசாரியர். மணி 6:20 ஆயிடுது. அதனால இதோட நிறுத்திட்டு மிச்சத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம். இல்ல இரவு நிகழ்ச்சியோட படிக்கலாம் இல்லையா? நாளைக்கு படிக்கலாம். அது அந்த நிகழ்ச்சி மொத்தம் 45 இருக்கு. நம்ம 1/3 தான் படிச்சிருக்கோம், 13 தான் படிச்சிருக்கோம். மிச்சத்தை நாளைக்கு பொன்னூசல் பாடுங்களா? சரி படிங்க. பாட்டு படிங்க. சிவாயனம். திலகவதியம்மா படிங்க. திருக்கதவம் அடைக்கிறதுக்கு லலிதாம்மா படிங்க. எத்தனாவது பாட்டு சொன்னீங்க? பொண்ணு எத்தனாவது பாட்டு சொன்னீங்க? 9வது பாட்டு, கடைசி பாட்டு. திலகவதியம்மா இருக்காங்களா லைன்ல? வாங்கம்மா. தெங்கு உலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உறவும் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முலை பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. விடுவின் வெகுளை வேட்கை. யாரும் படிக்கிறீங்களா? சிவாயனம். யாரும் லைன்ல இல்லையா?
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்தில் அணியார் கதவர் அடையாமோ. உடைப்பட்டுருகே போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. சிற்றம்பலம். கணபதி ஐயர்கா பெரியவர வாய்ப்பு பெரியவர கணபதி ஐயர் மண்ணில் நல்ல வண்ணம் படி. சங்கர ஐயர் சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ராமி தூபதீபம் ஏராச்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வழல பைகளும் எண்ணில் நல்கதைக்கியாதுமோ குறவிலை. கண்ணில் நல்ல குறுங்கள் மலவள நகர் பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க. வாழ்கவராயும் வேந்தன் ஒன்று ஆகதியல்ல மரணாமே சொல்கே. பையாகமும் துயரிக்கவே பையாகமும் துயரிக்கவே. பார்வைகள் விழாது மணிவனும் சிறக்க மன்னன் போல் உரையரசுக்கே. குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க. நத்தமும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விலகுக உலகமெல்ல. மேன்மைகள் செய்வ நீதி விலகுக உலகமெல்ல. ஆறு வாழ்கை அறுபது வெப்பை ஒரு அறிவியல் வாழ்க. குக்குளம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சி வாழ்க. யாழதன் நாய் வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க. அடியாரல்ல வாழ்க சீர் அடியாரல்ல வாழ்கீர் அடியாரல்ல. சிவா அடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்மையை பெருக. சிவாபா நன்மையை பெருக. வந்தான நல்ல மனத்தொடார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உங்களுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சென்னை மிச பாதமல சொல்கிறார் சிவபெருமாள். சிவா சிவா சிவா. நன்றி ஐயா. சிவா வாழ்க வாழ்க வாழ்க. நிறைவு செய்யலையா நாளையா? அப்ப இப்போ பாடின பாட்டு இந்த வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களாப்பா? நேற்றே அமைச்சிருக்கேன் உங்களுக்கு. அமைச்சிருக்கையா 45 பாட்டு கண்டபுரான ஒரு PDF அமைச்சிருக்கேன். அது ஓபன் ஆகும் பாருங்க. நேற்றே ஏன்னா நம்ம 250 நாள திருமுறை படிக்கிறோம். திருமுறை எப்படி கண்டெடுக்கப்படும் இந்த வரலாற்றை சொல்ற அந்த செய்தியை நான் ஏற்கனவே படிக்கணும்னு வச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த திருமுறை கண்ட விழாவை அவங்க நடத்துறாங்க. இது ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துடுது. அதனால அந்த எதனால அந்த திருமுறை எப்படி கண்டெடுக்கப்படும் அதோட சிறப்பு என்னன்றதை உமாவதி சிவம் பாடியிருக்கார். அதனால 250 நாள் ஆனது அதை நினைவு கூர்ந்து இப்ப நம்ம 6 திருமுறை படிச்சிருக்கோம். இன்னொரு 6 திருமுறை படிக்கிறதுக்குள்ள இந்த செய்தி அந்த விழா நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். அது அந்த 6ஆம் திரும்ப முடிஞ்ச அப்புறம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க அந்த விழா நடத்தாங்க. 250 நாள் வந்தது. அதனால இந்த செய்தியை படிச்சு இதை உணர்ந்து கொண்டு நாம திருமுறை மேல படிக்கலாம். வார்த்தைகள் கோர்த்து இருக்கிறதுனால அடியார்கள் படிக்க முடியல, தயங்குறாங்க. வார்த்தைகள் சேர்ந்து கோர்த்து இருக்கிறதுனால சொல்லுல தள்ளி தள்ளி வர படிக்க முடியல என்னால. அதனாலதான் படிக்கல ஐயா.
செல்லுல சின்னதா எழுத்து சின்னதா இருக்கு, பெருசாகி படிச்சா சொல்ல முடியல. விளங்கடி அது ஒண்ணு நம்ம படிக்கிற தமிழ் தான் அந்த இசைக்காக வந்து சொற்களை சேர்த்து போடுறதுனால அது கொஞ்சம் இருக்குது. ஆனா அது வந்து இந்த மாதிரி புராணங்கள்லாம் வந்து நம்ம யாரும் இசைக்காக கச்சேரி பண்ண போறது இல்ல. தேவாரம் மாதிரி இசை கச்சேரி பண்ண அது ரைட்டு. இதெல்லாம் கரெக்டா படிச்சிடலாம்யா, புக்கு இல்லாத தள்ளி தள்ளி படிக்க முடியல. பண்ணணும். அது அது யாரும் பண்ணல. அது நம்ம இனிமே நம்ம தான் பண்ணணும். இனிமேல் பண்ணலாம்யா, செஞ்சிடலாம்யா. அதை பண்ணி அதை டைப் பண்ணி பிடிஎஃப் அப்படி பிடிஎஃப் எடுக்கணும். அது பண்ணலாம். டைப் கிடைக்க சொல்ல இந்த நூறு எடுத்து பதம் பிரிச்சு அதை டைப் பண்ணி பிடிஎஃப் எடுத்துட்டு அந்த அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எல்லாரும் ஈஸியா படிச்சிடும். ஒண்ணும் இல்ல அது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இதெல்லாம் நம்ம திருமுறைகள் எப்படி நம்ம பெருமையை வந்து எப்படி நம்ம பழைய காலத்துல பறைசாக்கி இருக்கிறார்கள். சங்கரையா ராஜராஜ சோழன் சதய தானயா, சதய நட்சத்திரம் தானே சதய விழாவா பண்றாங்கல்ல தஞ்சையில. இது அவர் அரசாட்சி ஏற்ற நாள்ல சதயத்துல அவருக்கு அந்த விழா தஞ்சாவூர்ல கொண்டாடுறாங்க. அந்த விழா ஏற்பு விழான்னு சொல்லுவாங்க. அதான் அடியனுக்கு அது தஞ்சாவூர்ல நடக்கிற ஐப்பசி விழா வந்து அவருடைய பிறந்த நாளோ இல்ல பதவி ஏற்ற நாளோ சொல்லுவாங்க. அது இல்ல பிறந்த நாள் ஐயா, அது பிறந்த நாள் தான் நட்சத்திரம் இல்லையா, ராஜராஜோட ஜென்ம நட்சத்திரம் ஐப்பசி சதயம். அதாவது பங்குனி சதயம் ஐயா, பங்குனி சதய நட்சத்திரம் நடக்கும். இது வந்து இவங்க திருமுறையை கண்டெடுத்த நாள்னு சொல்லி இவங்க ஏதோ அந்த நாளை கண்டுபிடிச்சிருக்காங்க. தெல்லையில கண்டெடுத்த நாள்னு சொல்லி எதையோ வச்சு கண்டெடுத்து அதுக்காக அந்த விழா நடத்துறாங்க. அங்க ராஜராஜ சோழன் தலைநகராக கொண்டு ஆண்ட காலத்துலதான் அங்க திருமுறைகள்லாம் வந்து அவருடைய அரசவையில பாடப்பட்ட அந்த படங்கள்லாம் ஒட்டுமொத்தமா எங்க இருக்குன்னு கண்டுபிடி நினைச்சாரு. அந்த நேரத்துல பொல்லா பிள்ளையாருடைய அருளை பெற்ற நம்பி ஆண்டான் நம்முடைய புகழை கேள்விப்பட்டு திருநாரையூர் வந்து பொல்லா பிள்ளையாருடைய அருள்னால தில்லைக்கு சென்று அதை கண்டெடுத்து அதுல நம்ம கிடைத்தவற்றை எடுத்து பெருக்கத்தம்புலியூர் பாடினியார் மூலமாக அதுக்கு பன்முறையெல்லாம் வகுத்த சிறப்பு. அதுதான் அந்த செய்திதான் இப்ப பின்னாடி வரும், அந்த 45 பாட்டுல வரும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளக்காக அவங்க விழா எடுக்கிறாங்க. நம்மளோட திருமுறை 250 நாளா தொடர்ந்து படிக்கிறோம். இனிமும் செய்திலாம் படிக்கிறோம். இந்த செய்திகளை தெரிந்து கொண்டு பொல்லா பிள்ளையாருடன் தில்லை கூத்தன் அருளும் அதற்காக முயன்ற ராஜராஜ சோழன் நம்பி ஆண்டான் நம்மளுடைய அருளும் அந்த பன்முறையில அதை தொகுத்தெடுத்த எருக்கத்தம்புரி பாடினியாருடைய அருளும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த 12 நாம் முக்கியமாக முற்றோதல் செய்து முடிக்க வேண்டிய வேண்டுதலுக்காக இந்த புராணத்தை படிச்சா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்காக இந்த விழா அவங்க எடுக்கிறாங்க. இந்த விழாவும் நம்ம திருமுறை படிச்சு தொடங்கிய நாள்ல இருந்து 250 நாள் வர்றதுனால நம்மளும் இந்த இங்க நம்ம போக முடியாதனால போனவருடைய அந்த இதை சிறப்பை பெறுவதற்காக நம்ம இங்க இருந்தபடியே அந்த பெறுவதற்காக இந்த நான் ஒரு 45 பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருமுறையை தொடரலாம் அப்படின்னு நான் சொன்னார். சரிங்களா? நன்றி. அடியனுக்கும் சதய நட்சத்திரம் தானே ஐயா? என்னங்கய்யா? அடியன் சதய நட்சத்திரம் ஐயா. எனக்கு சதய நட்சத்திரம் ஐயா, கும்பராசி நட்சத்திரம் ஐயா என்னுடைய ஜாதகம். என்ன நட்சத்திரம்? கும்பராசி சதய நட்சத்திரம் ஐயா அடியனுக்கு. சரி சரி சரி. நம்ம இவர் கூட சதய நட்சத்திரம் தான். நம்ம கோச்செங்கட் சோழன் மாடக்கோயில் 80 மாடக்கோயில் கட்டினா சொல்ல கோச்செங்கட் சோழன் கூட சதய நட்சத்திரம் ஐயா. அது மாசி சதயம். ராஜராஜ சோழன் ஐப்பசி சதயம், அவருக்கு மாசி சதயம். பங்குனி சதயம் ஐயா, பங்குனி. அப்பர் சாமி வந்து இத சித்திரை சதயத்தில் தான் பெருமாள் திருப்பூர்ல முத்தி அடைஞ்சார். அது சித்திரை சதயம். அடிகள் வந்து பெருமானை அடைந்த நாள் வந்து தை சதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதயத்துக்கு அது அத்தனை சிறப்புகள் உண்டு. ஸ்ரீதேவியா சித்திரை சதயம், அப்பூர் தை சதயம், இதெல்லாம் சதயம். சரிங்களா?
நிகழ்ச்சியை முடிச்சிட்டு அவரோட பேசலாம். நிகழ்ச்சியை முடிச்சிடுங்க ஐயா. கார்த்தி நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமர்ந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. கார்த்திகேயன் இப்பதான் வராரு. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக் கொண்டிருப்பதும் சிவனரியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாள் காலை பெரும்புடர் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழ் ஓசை என்ற நிகழ்ச்சியின் கீழ் 12 திருமுறை பாடி வருகிறோம். அதில் நாம் 5 திருமுறையை முடித்து அப்பர் பெருமான் அருளிய திரு தாண்டகத்தை படித்து வருகிறோம். அதில் இன்று ஐயர் சொன்ன காரணத்தினால் திருமுறை கண்ட புராணத்தை படிக்கலாம் என்று கூறினார். அதை கருத்து இன்று 13 பாடலை பாடி மீதி பாடல்களை இன்று இரவு பாடலாம் என்று ஐயா கூறியதால் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ்பாய் நால்வகை தலைப்பின் கீழ் திருமுறை கண்ட புராணம் பாடலாம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நைட்டை படிச்சிடலாமா? வாழ்க வாழ்க.